இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆப்பு ஆன்லைன் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 62 தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஸ்கோர் எடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 10 மணிக்கு ட்ரிப்பு வந்திருக்கு, வீட்டாண்டே வந்துச்சு. இங்கே ஆவடியிலேருந்து ஜார்ஜ் டவுன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாரிஸ் சென்ட்ரல் கிட்ட. பாருங்கள் ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 999 ருபீஸ் வந்திருக்கு. ட்ரிப் அமௌண்ட் நல்ல அமௌண்ட் தான். கஸ்டமர்கிட்ட பேசினேன், அவங்க வந்து ஏதோ இது கல் மாதிரி ஏற்றணும்னு சொல்கிறாங்க. வெயிட்டு எவ்வளோ வருமானு தெரியல. கேட்டால் கம்மியாக தான் வரும், 3/4 டன்னுக்குள்ளே தான் வரும்னு சொல்கிறாங்க கஸ்டமர் பாயிண்ட் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது டைம் ரொம்ப பிடிக்கும் மாதிரி இருக்குது, முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கல் தான் ஏற்றணுன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 3/4 டன்னெல்லாம் வராது, அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட சொன்னேன், இது பார்த்தீங்கன்னா கல் ஐட்டம் வெயிட் அதிகமாக வரும்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அவங்க ஏற்றிட்டாங்க. பாருங்கள், முக்கால்வாசி தான் ஏற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டெல்லாம் ஃபுல்லாக அமுக்கிட்டு இருக்குது. சேஸு கட்டும் ஒட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 30% பொருள் இருக்குது, ஏற்றணுன்றாங்க. இது வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். டயரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமுக்கிச்சு. அவர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக கல் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னும் 30% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏற்றணுன்றாங்க. ஏற்றினா வண்டி இவ்வளோ வெயிட்டு ஏற்றிட்டு போனோன்னா வண்டியில் கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுத்துடும்னு தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த லோடு நம்மளுக்கு வேணாம். பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா கூட, அதுவும் பைசா ரொம்ப இல்லை, ஆளுங்க 3 பேர் கூட வராங்கன்னா, ஒரு போலீஸ் பிடிச்சாங்கன்னாவே 500 ரூபாய் கம்மி இல்லாமல் ஃபைன் போட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வெயிட்டிங் டைம் எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு. கஸ்டமர் கேருக்கு சொன்னால் கேன்சல் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆப் மூலயமா கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. நானே எங்கள் ஆப்பில் கேன்சல் பண்ணிட்டேன். இது பற்றி தனியாக வீடியோ பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லெங்க்த்தியாக வருது, அதனால தான் உங்களுக்கு காட்டல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 62 காலையில் காட்டின ஸ்கோர் அப்படியே தான் இருக்குது. இது தள்ளிவிட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்கோர் வந்து நார்மலாக காட்டுது. ஒரு வாட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது எனது எதுவுமே தப்பு இல்லை இதில் பாருங்கள். உங்களுக்கு லைவாக காட்டின வந்து தான் பார்க்குறேன். அவங்களுக்கு தான் கஸ்டமர் பண்ணது தான் தப்பு, வெயிட்டு அதிகமாக ஏற்றுனது. பாருங்கள் 62 இருக்குது இல்லைங்களா. இப்போ தள்ளி விட்டு காமிக்கிறேன். ஸ்கோர் கண்டிப்பாக கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க நிறைய பேர். இப்போ என்னோடது எதுவுமே தப்பு இல்லை, அவங்களது தப்பு. கஸ்டமர் கேருக்கும் நம்ம பேசவே முடிய மாட்டேங்குது. பாருங்க, ஒரு வாட்டி இப்போ காமிக்கிறேன். இந்த பாருங்க 58 வந்துச்சு. 4 பாயிண்ட் குறைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வெயிட் பண்ணதுக்கு இப்போ பைசாவும் வரல, குட்வில்லும் பைசாவும் வரல, எதுவுமே வராமல் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன். வண்டி பாருங்க ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. மண்ணு அதுக்கு தள்ளி விட்ட சொன்னால் லைட்டாக தள்ளி விட்டாங்க. இங்கே ஃபுல்லாக மண் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கிறதில்ல, அது எங்காவது கழுவுனா தான் போகும் போல் தெரியுது. நம்ம இந்த பக்கம் திருமல் வாயில் சைடாக மூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக சவாரி இன்னைக்கு வராது. இங்கே 12 மணிக்கிட்ட ஆக போகுது. நம்ம அந்த பக்கம் போனோம்னா தான் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். திருமல் வாயில் சைடாக போயிடலாம். திருமல் வாயில் வந்த பிறகு மறுபடியும் ஆவடி சவாரியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆவடியில் இந்த சவாரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 430 ருபீஸ் காட்டுது. ஆவடியில் பிக்கப் பண்ணுற மாதிரி வருது. பக்கத்துலவே பருத்திப்பட்டு ஒரு 4 to 5 கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். போயிடலாம் பிக்கப் லொக்கேஷனு. இப்போயே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுதான் முதல் சவாரி வந்திருக்கு. 4.7 கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட்டு காட்டிச்சு. லொக்கேஷன் வந்துட்டேன். கஸ்டமர் கிட்ட சொல்லி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக ஐட்டம் தான், அமேசான் ஐட்டம். லோடு ஏற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆக போகுது. லொக்கேஷன் போட்டுக்கலாம். லொக்கேஷன் போட்டு மூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 4 கிலோமீட்டர் தான் காட்டுது, பரவாயில்ல, பக்கம் தான், போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோட்டில் தான் போயின்னு இருக்கோம், ஆவடி மார்க்கெட் ரோட்டில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கேன்சல் ஆன ட்ரிப்புனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கோர் வேறு எடுக்கணும், நம்ம எப்படி எடுக்க முடியுமா என்னான்னு கூட தெரியல, பார்த்துக்கலாம். லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ட்ராப் லொக்கேஷனு கஸ்டமர்கிட்ட சொல்லி வெயிட்டிங்கில் போட்டேன். கொஞ்சம் ஐட்டம்னால தான் சீக்கிரமாக இறக்கி முடிச்சிட்டேன். ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான், அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன். பாருங்கள், ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆன்லைன் பேமெண்ட்டு தான், அதனால் நம்ம ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிட்டு கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட் பண்ணிடலாம். ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் இப்போ வந்து இறக்கிறதுக்குள்ளே 2 மணிக்கிட்ட ஆக போகுது. பசிக்குது ரொம்ப, சாப்பிட்டு முடிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேனால இன்றைக்கி காலையிலவே போயிட்டு மீன் எடுத்து கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு செம்மையாக சமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். மீன் குழம்பு, மீன் வறுவல் ஆக்கியிருக்காங்க. அது வச்சே நம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, அதனால் ஆனில் வச்சுக்கிட்டே சாப்பிட்றேன். இன்றைக்கி பாருங்கள், ஆன்லைன்லவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சவாரி கம்மியாக வர்றதுனால எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி ஆன் பண்ணிக்கிட்டே ஆனில் வச்சுக்கிட்டே சாப்பிட்றேன். பார்க்கலாம், சவாரி கம்மியாக தான் வரும். ஏன்னா ட்ரிப்பு முடிச்சு இருக்கிறது வந்து ஆவடியில் தான் முடிச்சு இருக்கிறோம். ஆவடியில் கம்மியாக தான் வரும் சவாரி எப்போவுமே. பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்கோர் எடுக்க முடியுமா என்னன்னு கூட தெரியல. ஒரு ட்ரிப்பு வந்தது, இப்போ அது முடித்து இங்கே உக்காந்து இருக்கிறோம். அதோட ட்ரிப்பே வரல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். பார்த்திங்களான்னா டைமு 2 மணி தான் ஆக போகுது. பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது. இன்னொரு ட்ரிப் எடுத்தால் கூட ஸ்கோர் ஏர்ன் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஆனால் அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனதுனால ரொம்ப தொல்லை ஆயிடுச்சு. இந்த ட்ரிப்பு முடித்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ஸ்கோர் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஆப் வந்து தள்ளி விட்டால் தான் நமக்கு அந்த ஸ்கோர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், 62 இருந்தது, 64 வந்து இருக்குது. அதில் இன்னொரு % எடுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப்பு எடுத்தோம்னா தான் இந்த ஸ்கோர் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 2 hours கிட்ட வெயிட் பண்ண பிறகு ஒரு ட்ரிப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்களன்னா திருவேற்காடு பிக்கப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ட்ராப் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிட்ட காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்பு முடிச்சிடலாம். முடிச்சா தான் நம்மளுக்கு ஸ்கோர் கண்டிப்பாக வரும். ஆனால் ஏர்னிங்ஸ் கூட இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் தான், எதுவுமே வரலன்னு தான் தோணுது. பார்க்கலாம். இந்த பிக்கப் லொக்கேஷன் பாருங்கள், 3 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட சொல்லி ட்ரிப்பு வெயிட்டிங்கில் போட்டேன். மெட்டீரியல் ஏற்றுறாங்க, ஏற்றி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் பாக்ஸ் மாதிரி தான் ஏற்றிருக்காங்க. லொக்கேஷன் போட்டு போயிடலாம். 11 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு இங்கே இறக்கி வச்சுருக்கேன். இந்த மூட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எம்டி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ட்ரிப்பு அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் வந்து கூகுள் பேயில் அனுப்பிட்டாங்க. 100 rupees எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க மூட்டை இறக்கிறதுனால. ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் பண்ணிடலாம். 622 ரூபா வந்திருக்கு. 722 ரூபா போட்டாங்க கஸ்டமரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ஸ்கோரும் பார்த்தீங்களன்னா இப்போ ட்ரிப்பு முடிச்ச உடனே பார்க்கலாம். ஒரு வாட்டி ஸ்கோரும் ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முன்னாடி ஸ்கோர் இது அப்டேட் பண்ணால் தான் நம்மளுக்கு காட்டும். 64% காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். நானும் ஷாக் ஆகிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 61% காட்டுது. அப்போ தள்ளி விட்டு பார்த்தேன், 61% காட்டிச்சு. மறுபடியும் என்னடா இதுன்னு கவலைப்பட்டுனே இருந்தேன். மறுபடியும் இன்னொரு வாட்டி தள்ளி பார்த்தா மறுபடியும் 66 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கணக்கில் பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே 66% வந்துச்சு நம்மளுக்கு. இதோட ஓட்டக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைனில் போயிடலாம், வீட்டுக்கு போயிடலான்னு தான் தோணிச்சு. டைம் கூட பாருங்கள், 6 o'clock ஆகுது. ஸ்கோர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓட்டியிருப்பேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் காட்டுது. கொஞ்சம் தூரம் வந்த உடனே
நிறைய மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். மழைன்னா அவ்வளோ மழை வந்துச்சு. ஒரு 1/2 hour பெஞ்சிருக்கும், அவ்வளோ தண்ணி வந்துச்சு ரோட்டுக்குள்ளே. பாருங்கள், நம்மளது க்ளோஸ் வண்டினால கண்டிப்பாக ட்ரிப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கேயே இருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரிப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கோர் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓட்டியிருப்பேன். ஒரு வாட்டி இந்த ஸ்கோர்னால தான் இந்த மாதிரி ஆகிடுது. இப்போது எடுத்து ஓட்டலாம். ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா வேணுமென்ட்டே கேன்சல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம ஸ்கோரும் ரொம்ப கம்மியாகிடுது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போட்டு கேன்சல் பண்ணுறாங்க. அதுதான் கவலையாக இருக்கும். ஏன்னா நம்ம தப்பு இல்லைன்னாவே ஸ்கோர் கம்மி பண்ணுறாங்க. நம்ம மேலே போட்டு கேன்சல் பண்ணாங்கன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை. இப்போது மழை பெய்யுதுன்னு ஆசைப்பட்டோம்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக 10 செகண்ட் கழித்து ஓட்டுற மாதிரி வந்துடும்னு பயத்தில் தான் போயிட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டோட்டல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 59 கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருந்து எடுத்து மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அந்த கிலோமீட்டர் நான் நோட் பண்ணல. எனக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் விட்டுட்டேன், சாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 900 வரும் தான் சம்பாதிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி பார்த்திங்கன்னா 400 to 500 டீசல் போய்டும்னு பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினதுக்கு நம்மளோட வருமானம் ஒரு 400 தான் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமான நாள் தான் இன்றைக்கி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு தான் ஒரு வாட்டி போடுறது இல்லை. நான் ஒரு நாள் போட மாட்டேன், தள்ளி விட்டுட்டு தான் போடுறேன். ஏன்னா டென்ஷன் ஆகுது. இது கொஞ்சம் எல்லாம் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்களன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும், நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து